எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு நீண்ட நாட்களுக்கு நிறம் மனம் சுவை மாறாம எப்படி வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எந்த விதமான பக்க விளைவுகளை உண்டாக்கும் ரசாயன பொருட்களை பயன்படுத்தாம வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எப்படி நீண்ட நாட்களுக்கு அரைச்சு வச்சு பாதுகாக்கிறன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு முதலாவது வந்து இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும், தோலெல்லாம் நீக்கி எடுத்துடணும். இப்போ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இஞ்சினுடைய தோலை எடுத்துடலாம். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு மொட்டையான கத்தியோ அல்லது வந்து கரண்டியினுடைய கூர் பகுதியை வச்சு சுரண்டும் போது அதை ஈஸியாக எடுத்துடலாம். அதே போல் அதில் இருக்க கருப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி எடுத்துடுங்க. அதே போல் உள்ளி எப்படி சுத்தம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அடுத்ததாக வந்து கழுவுறது என்னன்றதும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த கழுவிட்டு நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் வடிய வச்சுட்டு அதை வந்து ஒரு அதாவது ஈரம் இல்லாத ஒரு சுத்தமான ட்ரவலில் சுற்றியோ அல்லது கிச்சன் ட்ரவலில் சுற்றியோ அதை வந்து நீங்கள் ஒரு 2-3 மணித்தியாலும் அப்படியே வச்சிங்கன்னு சொன்னால் மீதியாக இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த துணி வந்து எடுத்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அரைக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு வந்து நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் உங்களுக்கு இருக்கும். அப்படித்தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். அதை தான் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக, அதாவது முதல் நாள் வந்து செஞ்சுட்டு அப்படியே துணியில் சுற்றி வச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த மாதிரி தான் இஞ்சியையும். இப்போ இதை வந்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு நான் மிக்சி கப்பில் பெரிய கப் எடுத்துருக்கிறேன். இதில் அந்த வடையெல்லாம் அரைக்கிற கப்பு நான் எடுத்துருக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இஞ்சியை சின்னதாக துண்டாக வெட்டி எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்க ஈஸியாக இருக்கும். இதை வந்து முதல்ல வந்து நீங்கள் போட்டுறணும். போட்டு இப்போ இந்த இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு அரைக்கணும். ஏன்னு சொன்னால் இஞ்சியில் வந்து தண்ணித்தன்மை இருக்கிறபடினால இஞ்சியை அரைச்ச பிறகு நீங்கள் பூண்டை போட்டு அரைக்கும் போது இந்த பூண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் அங்கங்கே இஞ்சி பூண்டு வந்து பிடிபட்டு நிற்கும். அதனால் வந்து முதல்ல இஞ்சியை போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அடித்த பிறகு திருப்பி நீங்கள் பூண்டை போட்டு அடிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து இஞ்சியை போட்டதுக்கு பிறகு உப்பை போடுறதுக்கு காரணம் வந்து உப்பு போட்டு நீங்கள் அடிக்கும்போது சீக்கிரமாக இது வந்து அரைப்படும். அதுக்காக இதில் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் 15 கிராம் அதாவது 3 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு. இப்போ இதில் எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 கிராம் இஞ்சி 300 கிராம் பூண்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ அசிட்டிக் ப்ராப்ளம், அதாவது வந்து ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறார்கள் மட்டும் இந்த இஞ்சியில் கொஞ்சத்தை நீங்கள் குறைச்சி பயன்படுத்தலாம். இப்போ 300 எடுத்துருக்குறேன்னு சொன்னால் அதில் இருந்து அதாவது வந்து ஒரு 50 கிராமோ அல்லது ஒரு 75 கிராமோ நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். இப்போ நான் வந்து இதில் சரி எல்லாமே சமனாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மூடி போட்டுட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி அடிபட்டுட்டுது. இது ஒரு 30 செகண்ட்ஸுக்கு தான் நான் இந்த மிக்சியை ஓட விட்டேன். அது வந்து நல்லா துண்டாக வெட்டி பாருங்கள். இப்போ தண்ணியே விடையில் பாருங்கள் இவ்வளோ தண்ணி தன்மை இருக்குண்டு. இப்போ இதோட வந்து நாங்கள் இனி பூண்டை போட்டு அடிக்கும்போது சீக்கிரமாக அடிபட்டுரும். இப்போ 300 கிராம் பூண்டையும் இதில் போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு நீங்கள் எந்த தண்ணியோ எதுவும் விட வேண்டாம். இப்போ இதை இன்னொருக்கா திருப்பி கொண்டு போய் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இஞ்சியில் பூண்டு போட்டு அரைச்சி இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன். இது ஒரு நிமிஷம் நான் வந்து ஓட விட்டேன். நான் இந்த அளத்துக்கு அரைப்பட்ட பிறகு இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த உப்பு இந்த எண்ணெய் தான் இதை நீண்ட காலத்துக்கு அதாவது வந்து கெட்டு போகாமல் வச்சுருக்கக்கூடியது. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். வாசம் இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கொண்டிங்கன்னா நல்லது. இப்போ எப்போவுமே நீங்கள் கறிக்கு இந்த இஞ்சி பூண்டை நீங்கள் பயன்படுத்தும் போது இதில் உப்பு எண்ணெய் நீங்கள் போட்டு அரைச்சிருக்கிறீங்கன்றதை நினைச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கறியில் சேர்க்கும் போது உப்பையோ எண்ணெயோ கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ திருப்பவும் நாங்கள் மூடியை போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இதுதான் உங்களுக்கு கடைசியாக அரைக்க போகிறது. வடிவாக இன்னொருக்கா கிண்டி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அடிபட்டுட்டுது. அதை நாங்கள் முதல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல பட்டு போல் அரைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் அரைப்படணும். இப்போ இதை வந்து நீங்கள் இதில் அதாவது இஞ்சி அல்லது பூண்டு அடிபடாமல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சு பாருங்கள். அது ஈரம் இல்லாத கரண்டியாக இருக்கட்டும். கை வச்சிங்கன்னு சொன்னால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இனி போட்டு இதில் பயன்படுத்துகிறது, அதாவது வந்து நாங்கள் இதை அடைச்சி வைக்கிற பாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அடுத்ததாக பார்த்துடலாம். இதை ஓரமாக வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டு வச்சுருக்கிறதுக்கு நான் இன்றைக்கு வந்து போத்தில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் விரும்பினால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
ஆனால் காற்று போகக்கூடாது. அதே வேளையில் உட்பகுதி வந்து ஈரம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். காஞ்ச பாத்திரமாக பயன்படுத்திக்கோங்க. அதே வேளையில் நீங்கள் இதில் அரைச்ச விழுதை அள்ளி போடும்போது அந்த கரண்டி கூட உங்களுக்கு வந்து ஈரப்பட்டில்லாததாக இருக்கணும். கைப்படாதபடிக்கு அதை முழுவதையும் வலிச்சு இதில் போட்டுருங்க. இது கூட வந்து நீங்கள் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் பயன்படுத்தலாம். நான் இதில் போடலை. இப்போ நீங்கள் இந்த 300 கிராம் அதாவது 600 கிராம் இந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு எந்த அளவு எடுக்கணும், எப்படி அரைக்கணும் என்று இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இது வந்து நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இஞ்சி பூண்டுக்கான பக்குவம் இது. இப்போ நீங்கள் இதே இஞ்சி பூண்டை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கோ அல்லது 10 நாளுக்கோ நீங்கள் பயன்படுத்த அரைப்பீங்களா இருந்தால் இதில் பாவித்த எண்ணெயோ அல்லது உப்போ நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. தேவை ஏற்பட்டால் நீங்கள் உப்பு பயன்படுத்திக்கலாம். இது வந்து 6 மாதத்துக்கு குறையாமல் இது வந்து கெட்டு போகாமல் மனம் மாறாமல் நிறம் மாறாமல் இருக்கும். அந்த முறையைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனுஷ் குசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.